குழந்தைங்களுக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபீட் பண்ணணும், ஒரு டைமும் எவ்வளவு நேரம் ஃபீட் பண்ணணும். புதுசா குழந்தை பிறந்தா எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேஜை ஃபாலோ பண்ணிட்டு சொல்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நியூ பார்ன் பேபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய இந்த தாடையில இருக்கிற மசில்ஸ்லாம் வந்து அப்பதான் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ குழந்தைங்க வந்து கொஞ்சம் அந்த எஃபெக்டிவா சக் பண்றதுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் பொறுமையா தான் சக் பண்ணுவாங்க. அதனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் 1 மந்த்துக்கு நீங்கள் ஒரு ஃபீடிங்கும் வந்து 20 மினிட்ஸ் வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து குழந்தைக்கு தேவையான மில்க் ஃபுல்லாக கிடைக்கும். 2 hours ஒன்ஸ் நீங்கள் ஃபீட் பண்ணணும். ஏன்னா வயிறு சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரம் செரிச்சிடும். இதே வந்து குழந்தை வளர அவங்களுடைய ஸ்டொமக் வந்து நிறைய மில்கை வந்து ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துடும். அதே சமயம் அவங்களுடைய தாடையில் இருக்கிற மசில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டெவலப் ஆகும். ஸோ வந்து ஃபீடிங் பண்ணுற அந்த டியூரேஷன் குறைஞ்சிரும், ஃபீடிங் இன்டர்வல் அதிகமாகும். ஸோ ஃபர்ஸ்ட் 1 மந்த்துக்கு 2 hours ஒன்ஸ் ஃபீட் பண்ணணும். ஒரு ஃபீடிங்கும் 20 மினிட்ஸ் பண்ணணும். செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபீடிங்கும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணால் போதும். அதுக்கு மேலே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து ஒரு 3 hours ஒன்ஸ் ஃபீட் பண்ணால் போதுமானது. இதே வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபீடிங்கும் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து கொடுத்தாலே போதும். இன்னும் சொல்ல போனால் குழந்தைங்க நல்லா வளர்ந்து ஒரு 5 மாதம் 6 மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா 2-3 நிமிஷம் தான் குடிப்பாங்க. ஆனால் அந்த 3 நிமிஷத்துலேயே அவங்களுக்கு தேவையான பால் ஃபுல்லாக குடிச்சிருவாங்க. அதே மாதிரி இன்டர்வலும் பார்த்தீங்க அப்படின்னா 4 hours ஒன்ஸ் இல்லை 5 hours ஒன்ஸ் கூட நீங்கள் ஃபீட் பண்ணலாம். பட் ஜென்ரல் ரூல் என்ன அப்படின்னா குழந்தை வந்து முழிச்சிட்டு இருக்காங்க, நல்லா கையை காலாட்டி விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்போ பசிச்சு அவங்க வந்து பால் கேட்டு அழுகுறாங்களோ அப்போ நீங்கள் கொடுக்கணும். தூங்கும்போது நான் சொல்கிற இன்டர்வலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு புதுசாக குழந்தை பிறந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.